வெல்கம் டு ஐடிஎம் ஆக்டிஸ் ஆல்டர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்புலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து சமத்துவம் அப்படின்ற டாபிக் பார்க்குறோம். இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 30 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிசியில் படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பிசிஎஸ்ஐ நீங்கள் எது படித்தாலும் சரி, ஸ்கூல் புக் ரீடிங் 6th-லேருந்து 12th வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வரைக்கும் வரைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகவும் கூறியவர். சரிங்களா? அதாவது சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா பேராசிரியர் லாஸ்கி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் கூறியவர் பேராசிரியர் லாஸ்கி. சரிங்களா? அதாவது சிறப்புரிமை இல்லாததும் போதுமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதும் பற்றியும் சொல்லியிருக்காரு பேராசிரியர் லாஸ்கி. சரிங்களா? எல்லாருக்கும் சிறப்புரிமை இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் நல்லா இருப்பாங்க. சரிங்களா? அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து, சமத்துவத்தினுடைய வகைகள். சமத்துவத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 4 வகைகளாக பிரிக்கிறாங்க. சமத்துவத்தை பார்த்திங்க அப்படின்னா சமூக சமத்துவம். சரிங்களா? எல்லாரையும் ஒரே சமூகமாக நடத்துறது. அடுத்து, குடிமை சமத்துவம். சரிங்களா? குடியுரிமை கொடுத்து அவங்கள வழி நடத்துறது. அரசியல் சமத்துவம். அரசியல் எல்லாருக்கும் சமமான இடம் அளிக்கிறது, அது அரசியல் சமத்துவம். பாலின சமத்துவம், ஆண் பெண் பாகுபாடின்றி வழங்குறது. சரிங்களா? அது பாலின சமத்துவம். அப்போ சமூக சமத்துவம், குடிமை சமத்துவம், அரசியல் சமத்துவம், பாலின சமத்துவம். அப்போ 4 சமத்துவம் இருக்குது. அடுத்தது, சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை கூறிய பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர். சரிங்களா? இந்த சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற கொள்கையை வந்து பிரிட்டிஷ் நாடு தான் இது பண்ணுவாங்க. இதை யார் சொன்னார் அப்படின்னா சட்ட வல்லுனர் ஏவி டைசி. சரிங்களா? சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற கொள்கை யார் சொன்னார் அப்படின்னா ஏவி டைசி. இது முக்கியமான கொஷின். சரிங்களா? இதுவும் ஃபஸ்ட்டு கொஷினும் ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, மக்களாட்சி நாடுகளில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் அரசியல் உரிமைகள். ஒரு மக்களாட்சி நாடில் குடிமக்களுக்கு என்னென்ன அரசியல் உரிமைகள் வழங்குவாங்க அப்படின்னா வாக்களிக்கிறதுல உரிமை கொடுக்குறது. சரிங்களா? வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகங்களில் பங்கு கொள்ளுதல் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசியல் விமர்சனம் செய்யும் உரிமை, அரசியலில் விமர்சனம் செய்யக்கூடிய உரிமை. அப்போ வாக்களிக்கும் உரிமை, பொது அரசியல் அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசியல் விமர்சனம் செய்யும் உரிமை. இந்த டாபிக் நீங்கள் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உரிமையெலாம் என்னென்ன உரிமைகள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ முழுசும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது, சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ள நாடு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த டைசி தான் சொல்லியிருப்பார். அப்போ இந்த நாடுனா இங்கிலாந்து, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசை விமர்சித்தல் செய்யும் உரிமை. இது எல்லாமே எந்த கேட்டகரியில் இருக்குன்னா அரசியல் சமத்துவத்தில் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே அரசியல் சமத்துவம் அப்படின்ற டாப்பிக்கில் வருது. இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை. சரிங்களா? வாக்களிக்கிறதுக்கு நமக்கு எத்தனை வயசு? 18 வயசு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பொது தேர்தல்களில் இந்தியாவில் பெண்கள் வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு. பொது தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டு அறிவித்தாங்க, அதுவும் இந்தியாவில் அப்படின்னு கேட்டாங்க நான் சொல்லணும். சரிங்களா? 1893 பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்தில் கொடுத்துருப்பாங்க. உலகத்திலே முதல் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது நியூசிலாந்து தான். இந்தியாவில் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 1952. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. 1952. சுவிட்சர்லாந்து பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. சுவிட்சர்லாந்து அவங்க பார்த்திங்கன்னா 1971. சரிங்களா? நமக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க 1971. இந்தியாவில் அனைவரும் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வயது. ஒரு தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா 25 வயசு ஆகிருக்கணும். சரிங்களா? இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னாலும் எம்பி அப்படின்னாலும் சரிங்களா, இதுக்கு வந்து 25 வயசு குறைஞ்சி தான் ஆயிருக்கணும். இதே மேலவை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு 30 வயசு. சரிங்களா?
ஓகே. அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு சதவீதம். உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. ஆண் பெண் இருபாலரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதல், அது பாலின சமத்துவம். அதான் சொன்னேன், ஆண் பெண் இருபாலரும் சம வாய்ப்பு சம இது கொடுக்கறது தான் பாலின சமத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2017ஆம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்காக 17 குறிக்கோள்கள். பாலின சமத்துவம் என்பது எத்தனையாவது குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படி கேட்டாங்க. 2017 நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்கள் கொடுத்ததில் பாலின சமத்துவம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 5வது இடத்துல இருக்குது. சரிங்களா, 2017 நிலையான மேம்பாட்டிற்கான கொடுத்த இதில் எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்னா 5வது இடத்துல இதுக்கு இருக்குது. சரிங்களா, அடுத்தது 19ஆம் நூற்றாண்டில் பெண்களுக்கு முன்னேற்றத்திற்காக பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதற்காக பணியாற்றியவர்கள். பெண்களுக்கு வந்து சம வாய்ப்பு கொடுக்கணும், சமமாக நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம இந்தியாவிலேயே பார்த்திங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் பெரியார் அதிகமாக வலியுறுத்தியிருப்பாங்க, பாரதியாரும் வலியுறுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி தான். சரிங்களா, 19ஆம் நூற்றாண்டில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதும் பணியாற்றியவர்கள் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த ரானடே, எம்ஜி ரானடேன்னு சொல்லுவோம், அவர் தான். சரிங்களா, தாராபாய் ஷிண்டே, பேகம் ருகோயா, சகாவத் உசேன். சரிங்களா, இவங்க 7 பேருமே பார்த்திங்கன்னா பெண்கள் 19ஆம் நூற்றாண்டிலே பெண்கள் முன்னேற்றத்துக்காக அதிகமாக சம அந்தஸ்தை பெறும் பணிகளில் ஈடுபட்டிருப்பாங்க. இதில் கூடவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெரியாரையும் சேர்த்துக்கலாம், ப்ளஸ்ஸு நம்ம பாரதியார் இவங்களையும் சேர்த்துக்கலாம். சரிங்களா, அடுத்தபடியாக சமத்துவ உரிமை பற்றி குறிப்பிடுவது சரத்து. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சமத்துவம் அப்படின்ற உரிமையை பற்றி கூறக்கூடிய சரத்து எதுலேருந்து எது வரைக்கும்னா 14லேருந்து 18 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சமத்துவ உரிமை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. 14லேருந்து 18 வரைக்கும். இது ரொம்பவே முக்கியமானது, ஞாபகம் வச்சுங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இது வந்து 14ல் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு பல நாடுகளிலிருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு சொல்லியிருப்போம், முக்கியமான கருத்துக்கள் அதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து எடுத்தது. அதுங்களா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றத சொல்லக்கூடிய வகையில் சட்டப்பிரிவு 14 சொல்லுது. அதுக்கப்புறம் பாகுபாட்டுக்கு தடை, இந்த 17லேருந்து 20 வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. பாகுபாட்டுக்கு தடை, சரிங்களா, பாகுபாடு பார்க்கக்கூடாது, இது 15 சட்டப்பிரிவு 15ல் சொல்லியிருக்காங்க. பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம பங்கு கொடுக்கணும், சம வாய்ப்பு. சரிங்களா, எல்லா ஜாதியினரும் மதத்தினருக்கும் சொல்லி சமமான பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போ இது சட்டப்பிரிவு 16ல் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் முன்னாடியே இருக்குது. தீண்டாமை ஒழிப்பு சம்மந்தமாக சொல்லியது சட்டப்பிரிவு 17. தீண்டாமை ஒழிப்பை பற்றி சட்டப்பிரிவு 17ல் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பட்டங்கள் அளித்தல் வேறுபாடுதலை தடை செய்வது, இது வந்து சட்டப்பிரிவு 18ல் சொல்லியிருக்காங்க. பட்டங்கள் அளித்தல் வேறுபடுத்துதலை தடை செய்தல் அப்படின்றது இது எல்லாமே 18ல் சொல்லியிருக்காங்க. அப்போ 14லேருந்து 18 வரைக்கும் சமத்துவ உரிமை சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் 14, பாகுபாட்டுக்கு தடை 15, பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம உரிமை அதுன்றது சம வாய்ப்பு 16, தீண்டாமை ஒழிப்பு 17ல் சொல்லியிருக்காங்க. பட்டங்கள் அளித்தல் வேறுபாட்டுக்கு தடை இது 18. சரிங்களா, 14லேருந்து இந்த 18 வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எந்த நாடுலேருந்து பெறப்படுது, எந்த நாட்டில் உள்ளது? இப்போ தற்சமயம் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து மற்றும் இந்தியாவில் இருக்குது. சரிங்களா, அடுத்து அனைத்து குடிமக்களுக்கும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பது இது குடிமை உரிமை சமத்துவம். சரிங்களா, குடிமை சமத்துவத்தில் வரக்கூடியது அனைத்து குடிமக்களுக்கும் குடிமை. சரிங்களா, குடியியல் உரிமைகளை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வாழ வைக்கிறது முக்கியம். சரிங்களா, இந்த மலைவாழினருக்கெலாம் நிறையா பார்த்துருப்பீங்க, மலையில் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா காடுகள்லாம் இது பண்ணி அவங்களுக்கு அது பண்ணுவாங்க, அவங்களுக்கும் குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, உலகின் மிக பெரிய மக்களாட்சி நாடு, உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு அப்படின்னா அது இந்தியா தான். சரிங்களா, உலகிலே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு அப்படின்னா இந்தியா. மக்களாட்சி 2 அடிப்படை கோட்பாடுகள், சுதந்திரம், சமத்துவம். சுதந்திரம் இருக்கணும், சமத்துவம் இருக்கணும், எல்லாரையும் சமமாக நடத்தணும், சுதந்திரமாக இருக்கணும். சரிங்களா, மக்களாட்சியின் தூண்கள் சமத்துவம் மற்றும் நீதி. மக்களாட்சியுடைய தூண்கள் எது? சமத்துவமும் நீதி முக்கியம். சரிங்களா, நீதியும் சமத்துவம் தான் மக்களாட்சியினுடைய தூண்கள். மக்களாட்சியின் 2 அடிப்படை கோட்பாடுகள் சுதந்திரம், சமத்துவம்.
சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமாக பாதுகாப்பு என்பது சட்டப்பிரிவு எதில் சொல்லியிருக்கு அப்படின்னா 21. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அது 14 சொல்லியிருப்பாங்க. அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு கொடுக்கணும், அது 21, விதி 21 சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாலின சமத்துவம் பெண்கள் என்பது பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியோர் ஆகியோர் சமமான உரிமைகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்றுபோல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறும் நிறுவனம் எது அப்படின்னா யூனிசெஃப். சரிங்களா? UNICEF. சரிங்களா? இன்டர்நேஷ்னல் சைல்டு எமர்ஜென்சி ஃபண்டு. சரிங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிசெஃப் தான் சொல்லியிருக்கு. சரிங்களா? ஐக்கிய நாடுகள் சபையில், அதாவது ஐநா சபை. சரிங்களா? ஐநா சபை யூஎன்ஓவில் இது ஒரு தனி இது இருக்காங்க. சரிங்களா? எல்லோரும் சமமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எதுனா யூனிசெஃப் அமைப்பு சொல்லுது. சரிங்களா? தேர்தலில் போட்டியிடும் உரிமை, அது அரசியல் உரிமையில் வரும். தேர்தலில் ஒருத்தர் போட்டியிட வைக்கிறது, அது அரசியல் உரிமையில் வரும். சரிங்களா? அடுத்தது அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகள் விமர்சிப்பது, இது எல்லாமே எது அப்படின்னா அரசியல் சமத்துவத்தில் இது வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. கூடவே லைக் பண்ணவும் மறந்துடுறீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இதுக்குனுடைய முன்னாடி முடித்த வீடியோ எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லை, டெலகிராம் நம்ம சேனல் ஒன்றுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்க. தேங்க்யூ. பாய்.